பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் சிலராக நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எங்கள் சுய பெருமைக்காகவோ சுய விளம்பரத்துக்காகவோ இது இல்லாதபடிக்கு உண்மையாக ஆண்டவரே இந்த இடத்தை சத்தத்தை கேட்கிறவர்கள் நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு சபை கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த உம்மை உயர்த்த கர்த்தரதை ஆண்டவரே நீ முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தரதை அங்கீகரியும், கர்த்தரதை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா கனமும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கும் மாறவில்லை. அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அதை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னில் வாழ்பவரே நீரே என்று சொல்லி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடி அவரை உயர்த்துவோமாக. ஹalleluya. Come on everyone. Hallelujah. சேர்ந்து பாடுங்க. Hallelujah. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னில் வாழ்பவரே நீரே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னில் வாழ்பவரே நீரே. என்னை காக்கும் தெய்வம் நீ, என்னை தேற்றும் கர்த்தர் நீ, என்னில் வாழும் இயேசு நீ, கரை சேர்க்கும் கர்த்தர் நீ. என்னை காக்கும் தெய்வம் நீ, என்னை தேற்றும் கர்த்தர் நீ, என்னில் வாழும் இயேசு நீ, கரை சேர்க்கும் கர்த்தர் நீரல்லோ. தூயரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயரே, துணையாளரே, பாத்திரரே. சொல்லுங்க, தூயரே, தூயரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நீர்தான் என் தாயும், நீர்தான் என் தகப்பனும். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களை விடுதலையாக்க ஒருவரும் இல்லை. ஓ, தேங்க்யூ லார்ட். சேர்ந்து பாடலாமா? தாயும் நீரே, தந்தை நீரே, எனதெல்லாம் நீரே இயேசுவே. சொல்லுங்க, தாயும் நீரே, தந்தை நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. என்னை காக்கும் தெய்வம் நீ, என்னை தேற்றும் கர்த்தர் நீ, என்னில் வாழும் இயேசு நீ, கரை சேர்க்கும் கர்த்தர் நீ. என்னை காக்கும் தெய்வம் நீ, என்னை தேற்றும் கர்த்தர் நீ, என்னில் வாழும் இயேசு நீ, கரை சேர்க்கும் கர்த்தர் நீரல்லோ. தூயரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க பார்க்கலாம். தூயரே, துணையாளரே,
ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் நீர் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க, ஆண்டவர் எங்கள் தாகத்தை தீர்க்கிறவர், எங்கள் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், ஜீவ அப்பமா எங்கள் உலகத்தில் வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் இளைப்பாற வேறு ஒரு இடம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் இளைப்பாற, நாங்கள் திருப்தி அடைய வேறு ஒரு தாகம் இல்லை, வேறு ஒரு அப்பம் இல்லை. உம்முடைய பாதம் ஒன்றுதான் எங்களுக்கு சரணடைவதற்கான இடம் ஆண்டவரே. உம்முடைய பாதம் மட்டும்தான் எங்கள் கதின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவரை விடாம பிடிச்சுக்கோங்க. அவரை எல்லாம் நம்மை காப்பாற்ற இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. ஓ தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் நீரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் நீரே. சொல்லுங்க, என்னை காக்கும் தெய்வம் நீ, என்னை தேற்றும் கர்த்தர் நீ, எனில் வாழும் இயேசு நீ, கரை சேர்க்கும் கர்த்தர் நீ. என்னை காக்கும் தெய்வம் நீ, என்னை தேற்றும் கர்த்தர் நீ, எனில் வாழும் இயேசு நீ, கரை சேர்க்கும் கர்த்தர் நீரல்லோ. தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயரே தூயரே, ஓ glory to God. துணையாளரே அப்பா, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கண்ணீரும் கவலையும் வாட்டுதோ, கண்ணீரே வாக்கையாயானதோ. கண்ணீரும் கவலையும் வாட்டுதோ, கண்ணீரே வாழ்க்கையாயானதோ. கரை சேர்க்கும் கர்த்தர் நீரல்லோ. Come on everyone. தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க, தூயரே துணையாளரே. Oh yes Lord, துதிக்கு பாத்திரரே. தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. Come on. தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. Oh God, hallelujah. துதிக்கு பாத்திரரே, நீர் மகிமைப்படுவீராக. துதிக்கு பாத்திரரே. Hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே.
பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல உட்கார்ந்து என்னை காப்பவரே, என்னை காண்பவரே என்று சொல்லி பாடினாங்களோ, அவங்க இருக்கிற இடத்துல ஆவியானவர் அசைவாடுவீராக. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஜனத்தின் நடுவே அசைவாடுவீராக. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணுங்க. ஆவியானவரே, ஓ உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூட வேண்டும் என்று நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானுடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் இந்த இடத்திலே தொனிக்க வேண்டும் என்று நாங்கள் அமர்ந்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் தொனிப்பதாக. ஓ உம்முடைய கிரியை தேசத்தில் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை எங்கள் தேசத்தில் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, praise the Lord. hallelujah 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 praise the Lord. hallelujah. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத எடுத்தவர் நிறுத்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தேசத்திலே காணப்படுகிற சத்தம் புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எனக்கு எதிராக எவ்வளவு தீங்குகள் எழும்பினாலும் நம்முடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஓ எங்கள் தகப்பனே, எவர் எங்களுக்கு எதிராக எழும்பினாலும் எவ்வளவு தீங்கு எங்களுக்கு எதிராய் வந்தாலும் எங்கள் தேவன் ஜெய கொடி ஏந்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சொல்லுங்க. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், சொல்லுங்க. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நீங்க பாடுங்க. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் கலங்கிடுவேனோ, நான் பதறிடுவேனோ,
என் விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கையிலே அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவின் மேல் மாத்திரமே. Oh, glory to God. Yes, Lord. கலங்கிடுவேனோ பயந்திடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சொல்லுங்க. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும் விசுவாசத்தில் கர்த்தரானவர் வாக்கை நான் பற்றிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? வியாதியினா ஹல்லேலூயா. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். சொல்லுங்க. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சொல்லுங்க. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும். வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும் விசுவாசத்தின் கரத்தாளவர் வாக்கை நான் பற்றிடுவே. சொல்லுங்க. விசுவாசத்தின் கரத்தாளவர் வாக்கை நான் பற்றிடுவே. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. திரும்ப ஒரு தடவை. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர வேறு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர வேறு ஒரு நம்பிக்கை இல்லப்பா. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கை. நீர் ஒருவரே எங்கள் விடுதலை. நீர் ஒருவரே எங்கள் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் அஸ்திபாரம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்வீங்க இந்த இடத்துல? ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா உங்களால? ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம்
இருக்கையிலே. சொல்லுங்க பார்க்கலாம் வாய் திறந்து. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. நல்ல கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. இன்னொரு முறை சொல்லலாமா? அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் கொஞ்சமும் பின்னடைய வேண்டாம். உங்கள் விசுவாசம் கொஞ்சமும் ஹல்லேலூயா குறைந்து போக வேண்டாம். விசுவாசத்திலே நீங்கள் யாரும் பின்தங்கி போகக்கூடாது. அவர் மேலுள்ள விசுவாசம் இன்னும் பெருகுவதாக. ஓ, இன்னுமே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 23 சொல்லுகிறது, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் தாழ்ச்சி அடையோம். நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர். எங்களை மேய்க்கிறவர்கள் யாரும் அல்ல, நீரே எங்கள் மேய்ப்பர். நாங்கள் தாழ்ச்சி அடையோம். ஓ, தேங்க் யூ லார்ட். எங்களை தூக்குகிறவர், எங்களை சுமக்குகிறவர், எங்களை கட்டி பிடித்து மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க? Hallelujah. Praise the Lord. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நீர் எங்கள் மேய்ப்பனாய் இருக்கிறீரப்பா. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீர் எங்கள் மேய்ப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். Hallelujah. Come on everyone. Hallelujah.
உயர்த்தப்படுவீராக. ஓ எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். Come on everyone. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோளில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாருங்கள் என்னை அழுத்தும் போது உன் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி தகப்பனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. Come on everyone. உம்முடைய நாமத்துக்கே மகிமை, உம்முடைய நாமத்துக்கே மகிமை. Yes Jesus. Hallelujah. Oh we praise you Lord. Hallelujah. தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே. ஓ நீர் மேய்ப்பராய் இருக்கிறீங்கப்பா, நீ கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஓ உங்க தோள்ல கிடப்ப ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயமின்றி வாழ்ந்திடு. Come on, கையை உயர்த்த முடிஞ்ச கை உயர்த்தி
உம்மை உயர்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஆளுகை செய்கிற ஆவியானவரே, ஓ குறைகளை நிறைவாக்குகிற ஆவியானவரே. ஓ எஸ் ஜீசஸ், ஹalleluya. உம்முடைய கிரியைகள் தேசத்திலே விளங்கப்படுவீராக. இருக்கிற பிள்ளைகளுடைய கலக்கங்கள் மாறுவதாக. ஒரு அற்புதம் எங்கள் தேசத்தில் நடப்பதாக, உலகத்தில் நடப்பதாக. ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் என் தேவனுடைய ஆவியானவரின் செயல் வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. உம்முடைய கிரியையை பூமியின் குடிகள் கண்ணார காண்பார்களாக. ஓ ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட். ஓ ஹalleluya. Hallelujah, hallelujah. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஒருவேளை என்ன நம்பிக்கை, என்ன ஹோப், என்ன கடவுளை கும்பிட்டு என்ன பயன் என்று சொல்லி ஒருவேளை விசுவாசத்தை விட்டு பின்வாங்கின நிலைமையில எனக்கு உன் சிந்தனைகள் போய் கொண்டிருக்குமே, ஆனால் நீ எங்கே போவாய்? ஒரு கேள்வி கேளுங்க. இருதயத்திலே போராடி கொண்டிருக்கிற நெஞ்சமே, புகலிடம் மறந்தால் நீ எங்கே போவாய்? உன் புகலிடம் இயேசு ஒருவர் தானே. ஓ, அவருக்குள்ள நீ ஸ்திரப்படுத்திக்கொள். உன் இருதயத்தை கலங்க விடாதே. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலைக்கடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ? அலைக்கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ? கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள வரும்போதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, ஒரு ஆறுதல் உண்டாகிறது. பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் உண்மையாய் நீங்கள் அவர் சமூகத்துக்கு வந்து பாருங்க. உண்மையா அவரிடத்துல வந்து பாருங்க. உங்க இருதயத்தை அவருக்கு கொடுத்து ஆராதிச்சு பாருங்க. உங்களை மறந்து ஆராதிச்சு பாருங்க. உங்க பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அன்பார்ந்த மேசியா ஜெப வீடு விசுவாசிகளே, நமது சபையின் இம்மாதத்திற்கான இரவு ஜெபம் வருகிற ஜூலை 19ஆம் தேதி இரவு 10 மணி முதல் துதி ஆராதனை சிமியன் ராஜ் மற்றும் தேவ செய்தி சகோதரர் மனோஜான் யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனம். முதல் 3 வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை பவுல் எழுதும் பொழுது அவர் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார். ஊழியத்து நிமித்தமாக அவருக்கு அநேக எதிரிகள் உண்டானபடினாலே
அவரை சிறையிருப்பில் போடுகிறார்கள். அந்த சிறையில இருந்து எழுதுகிற ஒரு கைதியினுடைய கடிதம் தான் இந்த எபேசியருடைய நிருபம். இதுல அநேக தேவ ரகசியங்களை இந்த பவுலாகிய இந்த கைதி எழுதுகிறார். 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அன்புக்குரியவர்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதே வண்ணமாக உங்களையும் என்னையும் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏதோ நினைத்து கொண்டிருக்கீங்க, இயேசுனுடைய வருகையில அவர் மரித்த பரிசுத்தவான்களை கல்லறையிலிருந்து எழுப்புவார், அதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி. இல்லை, பவுல் சொல்லுகிறார், மரித்தவர்களாய் இருந்த எபேசியரே, சபையாரே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்தார். எதுல? ஆவியில. சரீர மரணத்தை கண்டவர்களை குறித்து இதுல சொல்ல, ஆவிக்குரிய மரணத்துல அது கொடூரமான மரணம். அதுலதான் எல்லாரும் மடித்திருக்கிறோம் மனிதர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பிரியமானவர்களே, அவர்கள் மரணத்திற்குள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னங்க இப்படி சொல்றீங்க? உயிருள்ள மனுஷங்களை பார்த்து மரிச்சவங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய உண்மையான மனிதன் யார் தெரியுமா? நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து கொண்டிருக்கிறீங்கள, அப்போ கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கறது உங்களுடைய சரீர மனிதன். அவனுக்குள் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் உண்மையான மனிதன். இப்பொழுது பிரபுவை பார்க்கிறீர்கள், இது பிரபுனுடைய சரீரம், உடல். ஆனால் அவனுக்குள், எனக்குள் ஒரு மனிதன், அந்த ஆவி மனிதன். அவன் மரித்திருந்தான், அவனை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரித்த அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்ப புரியுதுங்களா? நம்மளே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் ஒன்று தெரிந்து கொள்ளணும், நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் நம்ம சொல்லுகிற தேவனுடைய காரியங்கள் தேவனை அறிந்து கொள்ளாத மனிதர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் அடிப்பார்கள். ஏன்? அவர்கள் மரித்திருக்கிறார்கள் ஆவியில, நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி மரணம் அடைந்திருக்கிறபடினாலே அவர்களால் நாம் சொல்லுகிற சத்தியத்தை, நாம் சொல்லுகிற தேவ உண்மைகளை உணர முடியவில்லை. எப்பொழுது மரித்தோம்? நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் அந்த கனியை எடுத்து புசிக்கும் நாளிலே அவன் சாகவே சாவான் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் அன்றைக்கு செத்தான். எப்படி? அவன் ஆவியிலே அவன் செத்தான். ஏவாள் ஆவியிலே செத்து விட்டாள். அன்றைக்கே நடைபணங்களைப் போல வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நடைபணம் போல வாழ்கிறான். எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று அறியாமலேயே வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நாம் தேவாதி தேவன் தம்முடைய சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருள்ள அந்த காரியத்தை நாம் விசுவாசித்து அவரை, அந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவி மனிதன் செத்து இருக்கான் பாருங்க, அவனை உயிர்ப்பித்து விடுகிறார். அதுதான் நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு. அப்ப born again, மறுபடியும் பிறத்தல். அப்பொழுது நீங்களும் நானும் மரித்தவர்களா இருந்தோம், இப்பொழுது பிறந்திருக்கிறோம். எதுக்குள்ளாக? கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டோம். மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். born again, மறுபடியும் பிறத்தல். இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலே ஜபத்தோடு ஜபசிந்தையோடு கூட இருக்கிறவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? நாம் நம்முடைய உண்மையான மனிதன் யார்? உள்ள இருக்கிறான், வெளியில இருக்கிறவன் அல்ல.
உள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதன் உயிரடைந்தவனாய் இருக்கிறான். அவன் ஒளி பெற்றவனாய் இருக்கிறான். தேவ ஒளி அவனிடத்துல வாசமாய் இருக்கிறது. தேவ உணர்வுகளை அவன் பெறுகிறான். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். தேவன் அவனோடு கூட சஞ்சரிக்கிறார். நம்முடைய கனவுகளிலே, நம்முடைய சொப்பனங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை தருவதற்கான காரணம் என்ன? நாம் ஆவிக்குரிய மனிதன், நம்முடைய மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டபடினாலே தேவனுடைய சிந்தனைகளும் தேவனுடைய வெளிச்சங்களும் அவனுக்குள்ளாக வருகிறது, வழிநடத்துதல் வருகிறது. சரி, இப்பொழுது பவுல் சொல்கிறார், மரித்தவர்களாய் இருந்த. அப்ப மரித்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? நம்ம ஒரு காலத்துல மரித்து இருந்தோம், அதை மறந்து விடக்கூடாது என்பதற்காக பவுல் இதை திரும்ப சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தவான்கள், தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், தேவனால் மறுபிறப்பு பெற்றவர்கள். ஆனால் ஒரு நாளும், ஒரு காலத்திலே நாம் பாவத்திலேயும் சாபத்திலேயும் மரித்தவர்களாய் இருந்தோம் என்கிற நம்முடைய ஆரம்ப நிலையை மறந்து விடக்கூடாது. தேவன் தான் என்னை உயிர்ப்பித்தார் என்கிற நல்ல அந்த காரியத்தை மறந்து விடவே கூடாது என்பதற்காக பவுல் நினைவுபடுத்துகிறார் நம்மை. ஒரு பாவியினுடைய உண்மையான நிலைமை என்னன்னா, அவன் மரணத்துக்குள் இருக்கிறான். அவனுடைய உள்ளான மனிதன் ஆவிக்குரிய காரியங்களுக்கு செத்து போய் கிடக்கிறது. அதனாலதான் கல் நெஞ்சம் உடையவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். சிலரெல்லாம் இவங்களாம் மனுஷங்க தானா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? நல்ல கேள்வி, சரியான கேள்விதான். இந்த காரியத்தை செஞ்சே நீ எல்லாம் மனுஷனா என்று நாம் கேட்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன நம்ம உண்மையாவே கேட்கிறோம்னா, உனக்கு மனுஷ உணர்வுகளும் உனக்குள்ள உயிரும் இருந்துச்சுன்னா இந்த கொடூரமான தவறை செய்வியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய ஆவி மனிதன் செத்தவனாய் இருக்கிறான். தான் மனசாட்சி இல்லாதவர்கள். மரித்த பிணம் எப்படி தொட்டா, தட்டுனா, அடிச்சா பதிலே கொடுக்காம அப்படியே கிடக்குமோ, அதே மாதிரி அவருடைய ஆவி மனிதன் செத்து கிடக்கிறான், உணர்வற்றவனாக கிடக்கிறான். எவ்வளவு பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய ஆவி மனிதன் செத்துதான் கிடக்கிறது. எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் செத்த பிணம், நடை பிணம், வாக்கிங் டெட். ஆதாமே நடைபிணம்னா இன்னைக்கு இருக்க சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார்கள்லாம் வேற என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் எவனும் செத்தவனா இருக்கிறான். அவன் ஆவியிலே செத்தவனா இருக்கிறான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா என்ன, எவ்வளவு வறுமையில இருந்தா என்ன, எவ்வளவு நடுத்தர குடும்பத்துல இருந்தா என்ன, எவ்வளவு படிச்சிருந்தால் என்ன, எத்தனை டிகிரி வாங்கியிருந்தா என்ன, இல்ல படிக்காதவனா இருந்தால் என்ன, ஊர் உலகத்துக்கு நல்ல பேர் வாங்கியிருந்தா என்ன, கெட்ட பேர் வாங்கியிருந்தால் என்ன, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மனிதன் அவன் ஆவியிலே செத்தவனாய் இருக்கிறான். ஆவிக்குரிய மனிதன் தான் உண்மையான மனிதன். அவனுக்கு தான் மரணம் இல்லை. அவன் எப்பவுமே இருப்பான். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் சரீரத்தை விட்டு அவன் ஆவி பிரியுது, அவ்வளவுதான். அந்த ஆவி தேவனோடு கூட போய் சஞ்சரிக்கணும், இல்லைன்னா பாதாளத்துல போய் சஞ்சரிக்கும், நித்திய மரணத்துக்குள்ளாக போகும். அப்போ அதுக்கு முடிவே இல்லை என்ற அர்த்தம் இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, லூக்கா 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்கிறார். ஒரு உவமை சொல்லி அதுல இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அதை நாம் இந்த நாட்களில் நாம் தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். 12வது அதிகாரம் லூக்காவில் 16வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். கவனமாய் கேளுங்க. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நல்ல விளைச்சல், நிலத்துல நல்ல விளைச்சல் அன்னைக்கு அந்த வருஷம். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து, அதாவது சேர்த்து வைக்கிற களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். பின்பு ஆத்துமாவே, அவன் சொல்றான் தனக்கு இல்லையே, ஆத்துமாவே
உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. நீ ரொம்ப சந்தோஷமா இரு ஆத்மாவே. நான் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் ஓகே. நம்ம பிள்ளைங்க வேலை தேடி அலைய தேவையில்லை. நம்ம பேர பிள்ளைங்க வேலை தேடி அலைய தேவையில்லை. ஊரில் இருக்கவனோட பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு சொத்து பத்துக்களை சேர்த்து வச்சிருக்கேன் 7 தலைமுறைக்கு. என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான், சிந்தித்து சொல்லி கொண்டான். 20வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தேவனோ அவனை நோக்கி. யாரு? பெரிய பணக்காரன், பெரிய விளைச்சலை பார்த்தவன், களஞ்சியங்களவே இடிச்சு கட்டி பெருசாக்கி அதுக்குள்ள தானியங்களை போட்டு சேமிக்கிற அளவுக்கு பணக்காரனை பார்த்து தேவன் என்ன சொன்னார்னா, மூடனே அப்படின்னாரு. ஐயோ, எப்படிங்க மூடன் இவ்வளவு பெரிய விளைச்சலை கொடுக்குற அளவுக்கு திறமசாலியா இருப்பானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய மூடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு ராத்திரி நீ சாவாய். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இவ்வளவு பேசுறையே, 7 தலைமுறைக்கு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன், ஊரெல்லாம் ஏமாத்தினேன், நல்ல விளைச்சலை பார்த்தேன், நான் தொட்டதெல்லாம் செழிப்பாச்சு, என் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளோட பேரப்பிள்ளைகளுக்கும் அவங்களோட பேரப்பிள்ளைகளுக்கும் நான் சொத்து பத்துகளை சேர்த்துட்டேன்னு சொல்லுகிற மனுஷனே, நீ ஒரு மூடன். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி நீ சாவாய். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இராமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ உன் ஆவி ஆத்துமா மரித்து கிடக்கு. நீ உயிர்ப்பிக்கப்படல. நீ தேவனுடைய பிள்ளையாக மாறாமல் நீ எவ்வளவு உலகத்துல சக்சஸ்ஃபுல்லாக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும், பணம் சம்பாதித்தாலும், பேர் புகழ் சம்பாதிச்சாலும், உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு எல்லாரும் உன் பின்னாடி வந்தாலும் நீ ஒரு மூடன். உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன இருக்கும்? உன் களஞ்சியங்கள்னால என்ன பிரயோஜனம் என்று கர்த்தர் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகமே ஒரு இருள மூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த ஊமையை நம்ம தியானிக்கிறது தவறே கிடையாது, இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய புத்திசாலித்தனங்கள், அதை வச்செல்லாம் நம்ம பெரிய பெரிய காரியங்களை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா நம்ம மதிகேடர்கள், மூடர்களா இருக்கிறோம். இப்போ ஜெபிக்கிற நீங்களும் நானும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்மை சுற்றிலும் ஆவிக்குரிய முட்டாள்தனம், மூடத்தனம் பரவி கிடக்கிறது. அதனால நம்ம தேவனுடைய காரியங்களை சொன்னோம்னா அவங்க நம்ம பார்த்து சிரிப்பாங்க. நம்மளுடைய மேனேஜருக்கு, நம்மளுடைய பாஸுக்கிட்ட போய் இயேசு தாங்க உண்மையான தெய்வம், இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், உங்களுடைய என்னுடைய பாவங்களை கழுவும்படிக்கு இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார்னா, எப்பா வேற வேலை இல்லையா, போய் பாருப்பா, எனக்கு 1008 தெய்வம் இருக்கு அப்படிம்பாங்க. மூடன் நம்மை பார்த்து சிரிப்பான். ஆனால் தேவன் அவனை நோக்கி, மூடனே, இன்று இரவில் நீ மரிப்பாய், உனக்காக வைத்துள்ள பொருட்கள் என்ன ஆகும்? அப்பொழுது பொருட்களை பெறுவது யார் என்றார். அன்புக்குரியவர்களே, மரித்த ஆத்துமாக்கள், மரித்த ஆவிகளாய் மனிதன் சுற்றி கொண்டிருக்கிறான். இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த பொழுது மரித்தோரையும் உயிர்ப்பித்தார். சரீர பிரகாரமாவே செத்தவரை கூட உயிர்ப்பித்தார். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அவர் எப்படி மூன்று விதமான உயிர்ப்பிக்கிற வல்லமையை வெளிப்படுத்தினார். ஒன்று, 12 வயது ஒரு மகள், யவீரனுடைய மகள் மரித்து போனார். அவள் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான்னு அவங்க அப்பா இவரை இயேசுவை தேடி வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, என் மகளை தொட்டு குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் வர்றேன்னு ஆண்டவே போயிட்டு இருக்கும் பொழுதே ஒரு செய்தி வருது, அந்த மகள் இறந்து விட்டால், போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவன் ஆயிரு அப்படின்னு போய் உயிர்ப்பிக்கிறார் அந்த மகளை. அப்போ மரித்த அந்த மகள் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இருந்திருக்கும், இல்லைங்களா? அவளுடைய உடம்பு இன்னமும் நாற்றம் எடுத்திருந்திருக்காரு. ஆவி பிரிந்த உடனே சரீரம் நாற்றம் எடுக்க தொடங்கிடுது.
கவனிச்சிங்களா? அப்போ உண்மையான மனுஷன் யாரு? ஆவி மனிதன். இயேசு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல மரித்தவர்களையும் உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது, ஒரு வாலிபனுடைய பிணத்தை தூக்கி கொண்டு அவனுடைய விதவை தாயும் அந்த ஊர்க்காரர்களும் நடந்து செல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சீஷர்களும் அந்த ஊருக்குள்ளாக ஊழியம் செய்யும்படிக்கு உள்ள போறாங்க. அந்த ஊருடைய வாசல்ல இவர்களை பார்த்துட்டார் இயேசு. அந்த தாயார் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து தேவன் மனதுருகுகிறார். அப்போ அவனை பாடையில வைத்து தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்னா ஒரு 10 மணி நேரம் அவங்க வீட்டில் வச்சு அழுது இருப்பாங்க. 10 மணி நேரம் செத்து இருந்த மனிதனையும் தேவன் உயிர்ப்பித்தார். அவன் பாடையை தொட்ட உடனே அவன் உயிரடைகிறான். அங்க யவீருடைய மகளுக்கு 12 வயது மகளுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அவர் உயிர்ப்பித்துட்டார். இங்க 10-12 மணி நேரம் பிணத்தையும் உயிர்ப்பிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய நண்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட லாசருவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகி நாரமே என்று சொல்லப்படுகிற நிலைமையில சரீரம் நார தொடங்கி இருக்குமே என்று அவனுடைய சகோதரிகளே சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த லாசருவை கல்லறையின் கற்களை தள்ளி போடுங்கள் என்று சொல்லி லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவனை உயிர்ப்பித்தார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் சரீர பிரகாரம் மாத்திரம் உயிர்ப்பிக்கிறவரா? ஆவியை மரித்து சரீரத்தை விட்டு புறப்பட்டு போயிட ஆவியை எங்கேயோ இருக்கு இல்லைங்களா? நித்தியத்துல இருக்கு, பரலோகத்துல இருக்கும், இல்ல நரகத்துல இருக்கும். அங்க இருக்கிற ஆவிகளுக்கு கட்டளையிட்டு இங்க வந்து சேரு, உன்னுடைய உடம்புல வந்து சேரு என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் வல்லமை உடையவர். அரை மணி நேரம் 1 மணி நேரம் செத்தவனையும் உயிர்ப்பிக்க முடியும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் செத்த மனிதனையும் உயிர்ப்பிக்க முடியும். செத்து 4 நாள் ஆனவனையும் உயிர்ப்பிக்க முடியும். நாம் விசுவாசிக்க வேண்டியது என்ன? இவன் திருந்தவே மாட்டான், இவன் ஜென்ம சுபாவத்துக்கு இவன் கடவுள் பக்கமே வரமாட்டான் என்று நீங்க சொல்றீங்களே, அவனையும் தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். இவனுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறீங்களே, அவனையும் தேவனால் தொட்டு ரட்சிக்க முடியும். அவனுடைய ஆவியும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஊழியர்கள் மூலியமாக. அங்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். டெட் எண்டு, அதுதான் கடைசி. அதுக்கு மேல வெளியில வந்து அவங்க வாழ்க்கை கிடையாது, வெளியவே வர முடியாது. சில பேருக்கு வெளியில வந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களையும் கொலைபாதகர்களையும் விபச்சாரக்காரர்களையும் பயங்கரமான மனிதர்களையும் தேவன் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் சிறைச்சாலைகளுக்குள்ளாக. அன்புக்குரியவர்களே, எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனாலே ஆகும் என்று தாவீது சொல்லுகிறான். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் ரட்சிக்க முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க நானும் அள்ளி கொடுக்கறது அல்ல, என் தேவன் அள்ளி கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம செய்ய வேண்டியது அவர்களுக்காக மன்றாட வேண்டும். அது எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, மன்றாடுங்க. தேவன் அவர்களை சந்திக்க வல்லவர். கல்லறைக்குள்ள இருக்கவனையும் கர்த்தர் இழுத்து கொண்டு வர தேவன் வல்லமை கொண்டவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய சத்தம் நித்தியத்திலே உலாவி கொண்டிருக்கக்கூடிய ஆவிகளை திரும்ப வந்து சேர்க்க செய்கிறது. எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வல்லமை. அவருடைய சத்தத்துக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்கு, எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, மனுஷனுடைய ஆவி அவனுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட ஒரு தீபம். அதன் மேல முழு வல்லமையை தேவன் செலுத்துகிறார். 2வது வசனத்துக்கு போலாமா? எபேசியர் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நம்மளுடைய பழைய நிலைமைகள், நாம் பாவிகளாக இருந்த பொழுது இருந்த நிலைமை என்ன? நம்ம இந்த உலகத்தினுடைய இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசினுடைய பிடியில இருந்தோம். இன்றைக்கு பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுடைய மேல ஆதிக்கம் செலுத்துகிறது என்ன? பவுல் சொல்லுகிறார், அவர்கள் பிசாசினாலே ஆட்கொண்டு கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
அவர் பிசாசுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்படுகிறது. அவர்கள் சொந்த இச்சைகளுக்காக, உலக இச்சைகளுக்காக, உலக ஆசாபாசங்களுக்காக வாழ்ந்து மறிக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லுகிற உண்மை, நாம் சொல்லுகிற பரிசுத்தம், நாம் சொல்லுகிற சத்தியம் கேலி கூத்தா இருக்கிறது. அவருடைய கண்கள் திறக்கப்படும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு காலத்தில் நீங்களும் நான் அப்படி இருந்தோமே அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். மறந்துட வேண்டாம், ஒரு காலத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதி ஆகிய பிசாசனுடைய பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு இயேசுனுடைய வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம். அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் அந்த பிசாசின் இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லுகிறான். பிசாசானவன் எல்லாரையுமே பாவியா வச்சிருக்கிறான்னா, எல்லாரும் குடிகாரர்களாகவும் பாவத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் இச்சைகள் இருக்கிறவர்களாகவும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. சில பேரை அந்த அளவுக்கு கொண்டு போகிறான். சில பேரை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சரியாயிடுங்க, மறிச்சா நம்ம ஒன்றும் ஆகாதுங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நினைச்சே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. ஃபால்ஸ் செக்யூரிட்டி, பொய்யான பாதுகாப்பு உணர்வை அவர்களுக்கு பிசாசு கொடுக்கிறான். அவனுடைய ஆத்மா நித்திய மரணத்துக்குள்ளாக இறங்க போகிறது, பாதாளத்துக்குள்ளாக போக போகிறதுங்கிற உணர்வே இல்லாமல் இந்த பூமியில வாழ்க்கையை நடத்தி முடித்து விடுகிறார்கள். நான் 70 வயது 80 வயது மனிதர்கள்ட்ட கூட சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவர்கள் அதையும் அந்த நேரத்தில் அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறாங்க, சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறாங்க. அவருடைய காலங்கள் குறைவு, அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் முக்கியம். நீ சொல்றது நல்லா இருக்கு தம்பி, அதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, தங்களுடைய இருதயத்தை அவர் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிற உணர்வு, அந்த உந்துதல் அவர்களுக்கு வரமாட்டேன்னுங்கிறது. அதை செய்யாமல் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கேட்கும் பொழுது நல்லா இருக்கே, நீங்க சொல்றது உண்மையாவே யோசிக்கவே வேண்டிய ஒரு காரியம்தான். சரி யோசிங்க, எத்தனை நாள் யோசிப்பீர்கள்? எத்தனை நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பதற்கு? எப்பொழுது ஒரு முடிவு காண்பீர்கள்? எப்பொழுது ஒரு முடிவு எடுப்பீர்கள்? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னார், கடவுள் இருக்கிறாரா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி. ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன். இப்போ கொஞ்ச நாள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியும் அவர் என்ன சொல்றாரு, என் மனசு அங்க இங்க சுத்தி யோசிச்சுட்டு இருக்குது. கடவுள் எது, கடவுள் யார், கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு. எப்பொழுது நீ ஒரு முடிவுக்கு வருவாய்? அந்த ஊமையில சொல்லப்பட்டது போல, மூடனே உன் ஆத்மா உன்னிடத்துல இன்றைக்கு ராத்திரியில் எடுக்கப்பட போகிறது. நீ யோசிச்சுட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? நீ சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைகளுக்கு சொத்து பத்து வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்? எத்தனை வருஷங்கள் நீ யோசிப்பாய்? எப்பொழுது உன் இருதயத்தை உன்னை சிருஷ்டித்த தெய்வத்துக்கு ஒப்பு கொடுப்பாய்? தேவன் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை முறை உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எத்தனை விதங்களிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? How many days will you waste? How many days will your mind wander? உன் இருதயம் எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் அலைமோதி கொண்டிருக்க போகிறது ஒரு முடிவு எடுக்காமல்? அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பூமியில எடுக்கக்கூடிய முடிவு நித்தியத்துக்கு பிரதிபலிக்க போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சிலருக்கு பிசாசானவன் அவர்களை போல நல்லவன் யாரும் இல்லைன்னு நினைச்சு சொல்லி கொடுத்துறான். பொய்ய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுயநீதி வந்து விடுகிறது. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, அவங்க நான் கரெக்டா இருக்கேன் பாருங்க, நான் இப்படிங்க பெர்ஃபெக்ட்டுங்க, நான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க, என்னை யாரும் குறை சொல்ல முடியாதபடிக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா அது போதாது.
உன்னுடைய சுயநீதினாலே நீ பரலோக மகிமையை சுதந்திரிக்க முடியும் என்கிறது கூடாத காரியம். என்னுடைய சுயநீதினாலே, என்னுடைய பெர்ஃபெக்ஷன்னால நான் நித்திய வாழ்வை, நித்திய பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. நான் சரியாய் வாழ்கிறது நல்லது, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அது போதாது. சுயநீதியிலிருந்து நாம் விடுபட்டு தேவ நீதியில நாம் மறுபிறப்படைய வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு தம்முடைய ஊழியத்துல சுயநீதியில வாழ்ந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின் நீதியில வாழ்ந்து தெருவோரங்களிலே மந்திரம் ஓதிக்கொண்டு, தெருவோரங்களில் நின்று அப்படியே சோக முகத்தோடு உபவாசம் செய்து கொண்டு இருந்த பரிசேயர்களை பார்த்து சொன்னாரு, சுயநீதிக்காரர்களே, பரிசேயர்களே, பிசாசே உங்கள் பிதாவாய் இருக்கிறான். எவ்வளவு கடினமான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என்னங்க, தெருவோரமெல்லாம் நின்று நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க நம்ம பிசாசுக்கு பிறந்தவங்கிறீங்க? இயேசு சொன்னார். எங்க சொன்னாரு? யோவான் 8வது அதிகாரத்துல 44வது வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பிசாசுக்குரியவர்கள், அவனுக்கு விருப்பமானவற்றையே நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். தொடக்கம் முதலே பிசாசானவன் கொலைகாரனாய், கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் உண்மைக்கு எதிரானவன், சத்தியத்துக்கு எதிரானவன். அவனிடம் உண்மை இல்லை, சத்தியம் அவனிடத்தில் இல்லை. அவனால் சொல்லப்படுகிற பொய்யை போன்றவன். அவன் ஒரு பொய்யன். அவன் பொய்களின் பிதா. பொய்களை சொல்லி இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை அவன், பிசாசானவன், கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு பொய் என்னன்னா, நீ மரிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ ஒரு காற்றை போல கலந்து விடுவாய். ஆமா, அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீ காற்றை போல வானத்துல பறந்துகிட்டு இருப்ப. அப்ப நீ உலகத்துல செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீ காற்றாய் மாறுகிறது தான் கடவுள் போட்ட திட்டமா? அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் நித்திய வாழ்க்கையை மறுதளிப்பான். அவன் பொய் சொல்லுகிறவனும் பொய்களுக்கு பிதாவாகவும் இருப்பான். புது புது பொய்களை உற்பத்தி செய்கிற பிசாசு. புது புது போதனைகளை உற்பத்தி செய்கிற பிசாசு. புது புது கட்டுக்கதைகள், புது புது அசுத்தங்கள், புது புது பிரச்சனைகளை உருவாக்குவான் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அன்புக்குரிய மிக கவனமா இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அவனுடைய ஆவி அவனுடைய சரீரத்தை விட்டு புறப்படும் பொழுது, விட்டு பிரியும் பொழுது, அவன் ஒன்று தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக போவான், அல்லது பிசாசனுடைய நரகத்துக்குள்ளாக, பிசாசனுடைய பாதாளத்துக்குள்ளாக போய் சேர்கிறான். இருள், நித்திய இருளுக்குள்ளாய் போய் மாட்டிக்கொள்ளுகிறான். விடுதலையே இல்லாத இருளுக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளுகிறான். இப்பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதி இடத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபிறப்படைந்து பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு பெற்றெடுத்தார் உங்களையும் என்னையும் சிலுவையில. அந்த பெற்றெடுத்ததலினாலே, மறுபிறப்படைந்தபடியினாலே நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நித்தியவாசிகளாக வாழப்போகிறோம். ஒரு காலத்தில் நம்ம கோபாக்கினை பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் ராத், கோபாக்கினை, தேவனுடைய கோபம் வரும் பொழுது யார் மேல விழும்னா நம்ம மேலதான் விழுந்திருக்கும். இன்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால அந்த கோபாக்கினின் பிள்ளைகள் இருந்து தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அவர்களுக்குள்ளே 3வது வசனம், நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். பிறப்பிலேயே நம்ம கோபத்துக்கு, தேவனுடைய கோபத்தில் விழுந்திருக்கோம். ஆனா கர்த்தர் நம்மளை இப்ப விடுவிச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய விடுதலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அன்புக்குரியவர்களே. இப்பொழுது நாம் எடுக்கிற அந்த முடிவாகிய இயேசு கிறிஸ்துவே என் சொந்த ரட்சகர், நான் என் பாவ வழிகளிலிருந்து விடுதலை அடைகிறேன்,
ஆண்டவரே, நான் உம்மிடத்துல வந்து உம்முடைய பாதத்தில் விழுகிறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதே நீர் என்னை உம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவீராக. இப்பொழுதே நீர் என் ஆவியை உயிர்ப்பிப்பீராக. இப்பொழுதே நான் உம்மால் மறுஜென்மம் அடைகிறேன். இப்பொழுதே நான் உம்மாலே மறுபிறப்படைகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த நேரத்தில் பெரியமானவர்களே, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. நித்தியவாசியாக, பரலோகவாசியாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு நித்திய எதிர்காலம் உண்டு. நீங்கள் பரலோக மகிமையில வாழ சஞ்சரிக்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கோபத்தின் பிள்ளைகளாய் இருந்த நாம் வெளிச்சத்தின் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். ஒரு செகண்ட்ல உங்க ஜெபம், நீங்கள் எடுக்கிற முடிவு, இயேசுவே தெய்வகுமாரன், அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய சொந்த இரட்சகராக என்று சொல்லுகிற பொழுது, உங்கள் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, தேவன் அப்படிப்பட்ட பலத்த கிரியையை உங்கள் வாழ்க்கையில செய்கிறார். நித்திய பிரதிபலிப்பை அதில் பார்ப்பீர்கள். உங்கள் வீட்டில் யார் ஒருவர் ரட்சிக்கப்படாமல், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த செய்தியை போட்டு கேட்க வையுங்கள். என் அன்புக்குரியவர்களே, எத்தனை நாட்கள் முடிவெடுக்காமல் இருப்போம், எத்தனை நாட்கள் தள்ளி தள்ளி போடுவோம். வேதம் சொல்லுது அந்த ஊமையில, இன்றைக்கு உன் ஆத்மா உன் சரீரத்தை விட்டு எடுக்கப்படும் என்று சொன்னார். உன்னுடைய நிலைமை என்ன? நீ சாதித்தவைகளுடைய எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுனுடைய ஊமை, என்னுடைய ஊமை அல்ல, என்னுடைய கதை அல்ல. லூக்கா 12வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இருக்கிறத எடுத்து படித்து பாருங்க. ஆவிக்குரிய மனிதன் தான் உண்மையான மனிதன். நம்ம மேக்கப் போட்டு, நம்ம நல்ல நல்ல காரியங்களை போட்டு அலங்கரித்து கொடுக்கிறவன் சரீர மனிதன். அவன் உண்மையான மனிதன் அல்ல. அவன் ஒரு டெம்பரரி. 50 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ மரித்த அடுத்த செகண்ட் உண்மையான மனுஷன் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவன் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கான், ஆவி மனிதன். சரீர மனுஷனை விட்டுட்டு அவன் ஆவி மனிதன் எழும்பிடுவான். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிறானோ அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக புறப்பட்டு போவான். எவன் ஒருவன் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இயேசுவா பரிசுத்தவங்க பாரு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கலாங்க அப்படிங்கிறவன் பாதாளத்தின் இருளுக்குள்ளாக இறங்கும் அந்த ஆத்துமா. இதுதான் சத்தியம், இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதை நான் சொல்லுவதில் நான் சந்தோஷம் அடையல, வருத்தம் அடைகிறேன், கவலைப்படுகிறேன். ஆனாலும் சத்தியம் சத்தியம்தான். அதை ஆல்டர் பண்ணுகிற அதிகாரம் உங்களுக்கோ எனக்கோ எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசு பரிசேயர்களையே பார்த்து, பிசாசுடைய பிள்ளைகளே, உங்கள் சுயநீதியினாலே நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? பொய்களுக்கு பிதாவுமாய் இருக்கிறவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று கடித்து கொண்டார். உங்களுடைய என்னுடைய சுயநீதியினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற அந்த பரிசுத்த இரத்தமே என்னை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி கழுவி சுத்திகரித்து பிதாவுடைய கண்களுக்கு முன்பதாக பரிசுத்தமாக்கி நிறுத்துகிறது. அவரை ஏற்றுக்கொள்கிற எந்த மனுஷன் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனை வழிநடத்த தொடங்குகிறார். அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் தம் பக்கமாய் அவனுடைய உலக நாட்களுக்கு பிறகு அவனை இழுத்துக் கொள்ளுகிறான். பரலோகம் இழுத்துக் கொள்ளுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உபவாச நாளிலே உங்களுடைய ஆத்துமாவை, ஆவியை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வீட்டார் அனைவருக்கும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த செய்தியை போட்டு பார்க்க வையுங்கள், கேட்க வையுங்கள். எத்தனை நாட்கள், எத்தனை முறை தேவன் விதவிதமாக அவர்களோடு கூட பேசுகிறார். அவர்கள் ஒரு முடிவை எடுக்க சொல்லுங்க. Take a decision. If you want Christ or not. உங்களுக்கு இயேசு வேண்டுமா வேண்டாமா? நித்திய வாழ்வு, நித்திய ஆசீர்வாதம், பரலோக மகிமை வேண்டுமா வேண்டாமா? அது ஒரே ஒரு முடிவுல தான் இருக்கு, நித்தியம். அன்புக்குரியவர்களே, நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் வாழ்வோம். கர்த்தர் இந்த செய்தியின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட முடிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே,
இந்த உபவாச நாளிலேயும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த உம்முடைய பிள்ளைகள் மேலே உடைய ஆசீர்வாதமான கரம் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் மறுபிறப்பு அடைந்தவர்களாக நீர் மாற்றுகிறதற்காக நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, தங்களுடைய ஆவி ஆத்துமாவை சரீரத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த நொடி பொழுது நீர் அவர்களை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறீர். அப்பா, அவர்கள் மறுபிறப்படைகிறார்கள், அவர்கள் உம்மால் பெற்றெடுக்கப்படுகிறார்கள், ஆவியிலே அவர்கள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவினாலே. அவர்கள் மேலே பிசாசானவனுக்கு அதிகாரம் இல்லாமல் போகிறது. அவர்கள் கோபாக்கினின் பிள்ளைகளாயிராமல் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி போகிறார்கள். ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய கரம் ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகள் மேல் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தில், இந்த வீட்டார்ல யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இயேசுவே உம்முடைய இரக்கத்து நிமித்தம் உம்முடைய ரத்த சிந்துதலை ஆண்டவரே இவர்கள் உணரத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.